சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவிற்கு வந்த நல்ல செய்தி. எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுகிறதா? வருகின்ற அதிமுகவின் பொதுக்குழுவில் மாவட்ட செயலாளர்கள் 75 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தங்களது எதிர்ப்புகளை ஓட்டாக செலுத்த உள்ளதாகவும், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களது முன்னிலையில் இந்த ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ள செய்தி அதிமுகவிற்கு நல்ல செய்தியாக பார்க்கப்படுவதாக பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் கடந்த 4.5 ஆண்டுகளாக மிகவும் தோய்வடைந்து காணப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்தது. எடப்பாடி என்ற ஒரு தனிநபரின் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிமுகவின் பாதுகாப்பை, அதிமுகவின் வெற்றியை எடப்பாடியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, அதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து நிர்வாகிகளையும் மாஜி அமைச்சர்களையும் கட்சியிலிருந்து நீக்கினால் உண்மையான தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஏன் எடப்பாடி புரிந்து கொள்ளவில்லை? அதிமுகவின் களப்பணிகளை செய்யக்கூடிய தொண்டர்களது மனநிலை நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் கட்சி பணிகளை மேற்கொள்ள முடியும். எடப்பாடி சொகுசு பங்களாவிலும் சொகுசு காரிலும் சென்று வந்தால் நிச்சயம் அதிமுக வெற்றியடைந்து விடுமா? களத்தில் என்ன நடக்கிறது, களத்தில் உள்ள தொண்டர்களது மனநிலை என்ன என்பதை எடப்பாடியால் புரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனுடன் பேசக்கூடியவர்களை கட்சியிலிருந்து நீக்கினால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவில் பயணிக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கும் விதமாக இந்த பொதுக்குழுவில் மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்க உள்ளனர். அதிமுகவில் இருந்து எடப்பாடியை நீக்க வேண்டாம், அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. ஆனால் அவரது பதவியை பறித்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது போல் 15ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்க உள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி அவர் கட்சியை தொடங்கினால் அவருக்குத்தான் எங்களது முழு ஆதரவு என்பதை 75 மாவட்ட செயலாளர்கள் பக்கம் தங்களது கருத்துக்களை கடிதங்கள் மூலமாகவே தெரிவித்துவிட்டனர். பொதுக்குழுவில் இதுதான் பேசப்படும். அதிமுகவின் உண்மையான மனநிலை, தொண்டர்களது மனநிலை மாவட்ட செயலாளர்கள் கூறுவதுதான் சரியா, அல்லது வெற்றியோ தோல்வியோ அதிமுகவில் ஓபிஎஸ் வேண்டாம், எடப்பாடியே சிறந்த தலைவரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.